இன்னைக்கு அது உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் கொடுத்துருப்போம். அப்போ இந்த ஸ்டோரி கொஞ்சம் உங்களுக்கு பீதியாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் 2020 மார்க்கஸ் டி லூஃபி அப்படின்ற மனுஷன் டைகர் கிங்ன்ற டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்காக தன்னோட பாஸ்வேர்டை தன்னோட பாஸ் கிட்ட கொடுக்குறாரு. இதில் என்னடா இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்குற நார்மல் தானே நீங்கள் கேட்கலாம். அதில் தான் டிஸ்டே. நம்ம தலைவன் 2-3 நாள் கழிச்சு லாகின் பண்ணி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாத நேம்லாம் ப்ரொஃபைல் ஓப்பனாக இருக்கு. சரி பாஸா இருக்குன்னு பார்த்தா எதுவுமே பாஸ் நேம்ல இல்லை, எல்லாமே பாஸோட பசங்க நேம்ல இருந்திருக்கு. சரி உள்ள போய் விட்டு வச்சு சீரியஸாவது கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே வாட்ச் லிஸ்ட்ல ஒரு படமே கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் அதில் விட்டு வச்ச படம்லாம் அவங்க எடுத்து ஃபுல்லா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜானர் கூட இவர் ஜானர்ல வரல, எல்லாமே அவங்களோட பசங்களோட ஜானர்ல தான் மூவிஸ் ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸையும் மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ப்ரொஃபைல் நேம் எடுத்து பார்த்தோம்னா ப்ரொஃபைல் நேம் கூட இவர் பேர்ல கிடையாது, இவர் பாஸ் நேம்ல மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நீங்க ரேண்டமா லாகின் பண்றீங்க, பார்த்தா 5-6 பீப்புளோட ப்ரொஃபைல் உங்க நெட்ஃபிளிக்ஸ் டேப்ல காமிக்குது. யாருக்கா இருந்தாலும் அள்ளி விட்டுருந்தானே. நம்ம மார்க்கஸ் என்ன பண்ணிருக்கிறாப்ல, இந்த நெட்ஃபிளிக்ஸ் குழப்பம் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல ட்வீட் பண்ணி வைக்கிறாப்ல. இதை பார்த்த பீப்புள் இது எங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிட்டாங்க. அதனாலே இந்த போஸ்ட் ட்விட்டர்ல வைரல் ஆச்சு. என்னதான் நம்ம மார்க்கஸோட ஸ்டோரி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.